ஆக்ஷன் வேவ்ஃபார்மில் எப்படி பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்காக நம்ம ஒரு பிளகின் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. சிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். சிப் ஃபைலை அன்சிப் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே போய் அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஆப்ஷன் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர் இருக்கும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளகின் டைரக்டரி வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா வேவ்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா VST3 பிளகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் காட்டும். இங்கேருந்து நீங்கள் ஃபோல்டர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பேத் அப்படின்னு கொடுத்து உங்கள் VSTயில் நீங்கள் எந்த இடத்துல காமனாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வந்துடலாம். இல்லைனா இதில் இருக்கிற பேத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேத் தான் வந்து காமனான பேத்து. அதுதான் இந்த பிளகின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பிளகினில் இது தான் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 32 பிட் கேட்குது. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் வேவ்ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் ஃபார் நியூ பிளகின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நியூ பிளகின் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராக்கில் ஆட் பண்ணணும்னா இந்த பிளகின் வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ராக் ரைட் கிளிக் பண்ணி ஆட் பிளகின் டு ரைட்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளகின்ஸ்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த பிளகின்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பிளகின் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸில் நான் வேறு DAWவில் பிளகின்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபோல்டரை மட்டும் நீங்கள் மாற்றி இன்ஸ்டால் பண்ணால் போதும். மற்றபடி ப்ராசஸ் எல்லாம் சேம் தான்.